ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு இன்ஃபோடெக் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ ப்ரோ புதுசாக பார்க்க போகிறோம் அப்படின்னு கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சின்ன டாப்பிக்கோடு வந்திருக்கோம். ஸோ இந்த டாப்பிக்கை வச்சு என்ன டாப்பிக்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். ஸோ என்ன டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஷார்ட்ஸ் மூலயமா நம்ம எப்படி வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, ஷார்ட்ஸில் எப்படி ப்ரோ, ஸோ அதாவது ஷார்ட்ஸ் மூலயமா நம்ம எப்படி உடனே வீடியோவை வைரல் பண்ணுறது அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போகிறோம். டிப்ஸ்னு சொல்ல முடியாது, ஸோ ஒர்க்கிங் நம்ம போடுற வீடியோவோட குவாலிட்டி, ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ எந்த மாதிரியான வீடியோ போடுறோம் அப்படின்றதுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ நம்ம இதை ஃபாலோ பண்ணுறது மூலியமாகவே ஈஸியாகவே ஷார்ட்ஸில் வியூஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயின்னு இருக்கலாம். ஷார்ட்ஸை வைரல் பண்ணவும் முடியும். ஸோ என்ன ப்ரோ டிப்ஸு, ஸோ என்ன நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது வீடியோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தரேன். ஸோ நீங்கள் யாரும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துடுங்க, மறக்காம கீழே கொடுத்துள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உடனே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைக்கிறது மூலிமா உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ ஷார்ட்ஸ் எப்படி ப்ரோ வைரல் பண்ணுறது, ஷார்ட்ஸ் மூலியம் நம்ம எப்படி வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ நம்ம பேசிக்காக எந்த ஒரு வீடியோ போட்டாலும் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு 40 to 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி, இல்லை 40 to 50 செகண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம ஒரு வீடியோவை சின்னதாக ஏதாவது ஒரு வீடியோ எடிட் பண்ணி போகிறது மூலிமா, அதாவது உங்களோட ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும் அது, அதை நம்ம எடிட் பண்ணி போகிறது மூலிமா ஈஸியாகவே வந்து நம்ம ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 to 1K வியூஸை ஈஸியாகவே எடுத்துடலாம். அதை நம்ம எப்படி ஒரு 10K 20K 50K அந்த மாதிரி எடுத்து போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய சேனலில் போட்ட ஒரு வீடியோ தான் இது. நான் எந்த ஒரு எடிட்டும் பண்ணலை. ஸோ நார்மலாக நான் ஒரு ஃபிஷ்ஷு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வளர்த்துன்னு இருந்தேன். அந்த வீடியோ, அதாவது ஸோ என்னென்ன வளர்க்குறேன் அப்படின்ட்டு சும்மா நார்மலாக சொல்லி போட்டு பார்த்தேன். எடிட்லாம் அவ்வளோ எதுவுமே பண்ணலை இந்த வீடியோவில். ஸோ அங்கே வளர்த்த ஃபிஷ்ஷை மட்டும் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு வீடியோ கவரேஜாக ஒரு 30 to 40 செகண்ட்ஸ்க்குள்ளே அந்த ஒரு வீடியோ கவரேஜாக எடுத்து என்னோடய பழைய சேனலில் நான் வீடியோவை போஸ்ட் பண்ணேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு 1K வியூஸு அடுத்தடுத்து போகிற வீடியோ வந்து 900 சம்திங் வியூஸ்லாம் ஈஸியாகவே போயிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன், நம்ம எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் அதில் போட தேவையில்லை. ஷார்ட்ஸை பொறுத்த வரையும் நம்ம ஈஸியாகவே போயிடலாம். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சேனலோட வீடியோலாம் காமிச்சிருப்பேன். அதெல்லாம் எப்படி ப்ரோ இவ்வளோ வியூஸ் போகுதுன்னு கேட்கலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டெக்னிக்கலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் சேனல், அதாவது கேஜெட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த நார்த் சைடில் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு கேஜெட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவாங்க. ஸோ ஃபயர் வர்றது, ஸோ லெமனை வச்சு ஒரு மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்பிரிமெண்ட் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நம்ம வியூஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போய்க்கினே இருக்கலாம். எக்ஸ்பிரிமெண்ட்டை நம்ம அவங்களோட வீடியோவை கொஞ்சம் ஷார்ட்லைஸ் பண்ணி, ஸோ ஒரு சின்ன எடிட்ஸ் மூலயமா பண்ணி, ஸோ நம்ம காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராத அளவுக்கு சின்னதாக எடிட் பண்ணி நம்மளோட ஓன் வாய்ஸ் கொடுத்து அதை வந்து நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணணும். ஸோ இது வந்து எப்படி பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ ஃபயர் வர்றதுக்கான காரணம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வாய்ஸை கொஞ்சம் கிரிட்டிக்கலாக வித்தியாசமாக கொடுத்து அவன் எடிட் பண்ணி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறது மூலயமா ஈஸியாகவே நம்ம சேனலில் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய சேனலில் நிறைய போட்டுருவேன். அது மூலயமா நான் நிறைய வியூஸும் கெயின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நிறைய ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ ஒர்க் ஆகாத பட்சத்தில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வேறு ட்ரிக்ஸும் சொல்லித்தரேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருக்கேன். பை, லவ், டேட்டா கைஸ்.